வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தோம்னா மகரத்தில், அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் தொழிலாக பண்ணுறவங்க, வண்டி வாகனங்கள், உதிரி பாகங்கள், வண்டி சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தாயரிடம் பேசும்போது கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள், அம்மா மாமியார் உறவுகளில் நமக்கு ஒரு கஷ்டங்களையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் எல்லாமே அற்புதமாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு விஷயங்கள். அதாவது பார்த்திங்கன்னா புதன் இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது சில நேரத்தில் புத்தி கர்வங்கள் இருக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் கொஞ்சம் நம்ம அடமெண்ட்டாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பெயர் புகழ் கொடுக்கும். ஆனால் அதை நம்ம தலகணமாக மாற்றிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது அது 11இல் போகின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கோபப்படுவீங்க. ஸோ கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே இணைவில் இருக்கும்போது நிறைய எமோஷன்ஸ், வேலையிலையோ பிஸ்னஸ்லையோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கும். மாமியார் வீட்டுகளில் போய் இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்குது. ஸோ 3இல் உள்ள குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் கிடைக்கிற லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். பட் ஆனால் லாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சனி 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் என்னடாது எதுவும் வேலை வேகமாக நடக்க மாட்டேங்கிற சூழ்நிலை கொடுக்கும். பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த பொருள் லாபத்தையும் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி ஆனாலும் சூரியன் பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி, சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். சில நேரங்கள் ஏதாச்சும் கோபதாபங்களோடு இருக்கிறது, மாமியார் சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வக்கரமாக இருந்து 3ல் இருக்கார். ஸோ 9, 3, 12 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணாலும் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். பட் இப்போ போடுற விதை கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வெறியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன்
புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 6ஆம் அதிபதி போனோடு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலையில் ஒரு சின்ன மாறுதல் இருந்தாலும் நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் புத்தி தடுமாற்றம், புத்தி கர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள், கேது வந்து 5ல் இருந்து அது சுக்குண்டி சாரத்தில் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள், குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அதுவும் லீகல் சம்மந்தமான விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் செக் பண்ணி பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள், பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. அதெல்லாமே அற்புதமாக நடந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது வந்து ஒரு டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து இறைவனை வந்து ஒன்றி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ப்ரே, அது எந்த சாமியாவனா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொன்னால் இது டெஸ்டடு, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே February 14னா அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா. ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும் போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.